ஆமாம், தலைவர் ஏன் இவ்வளோ கோவமாக இருக்காரு? ரோடு ஷோவுக்கு ரெடி பண்ணியிருந்த வண்டியை யாரோ பஞ்சர் பண்ணி விட்டாங்களாம். தலைவர் இனிமேல் ரோடு ஷோவே போக மாட்டேன்னு அடித்து சொல்லிட்டாரு. ஏன், என்னாச்சு? ரோடெல்லாம் ஒரே குண்டும் குழியுமாக இருக்கான். அதனால் அவருக்கு பயங்கர முதுகுவலி வந்துருச்சான். என்னது, தலைவர் டிக்கெட்டை கையில் வச்சுட்டு எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. தலைவர் ரோடு ஷோவை கேன்சல் பண்ணிட்டாராம். அதனால் தியேட்டர் ஷோ ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அதுக்காக தான் எல்லாத்துக்கும் டிக்கெட் கொடுத்துட்ருக்காரு. ஆஹா, என்னது, ரோடு ஷோவுக்கு தலைவர் கூட யாருமே போகலையா? ஆமாம். ஏன்பா? ரோடு ஷோவை திடீர்னு வாக்கிங் ஷோவாக மாற்றிட்டார். அதுதான். ஆமாம், தலைவர் ரோடு ஷோவை கேன்சல் பண்ணிட்டாராமே. தலைவர் வித்தியாசமாக ஃப்ளைட் ஷோ அரேஞ்ச் பண்ணிட்டார். அதுதான். ஆமாம், ஏன் தலைவர் கூட்டத்துக்கு நடுவில் கையில் பெரிய ராடாக வச்சு காட்டிக்கிட்டு போகிறாரு? அது வேறு ஒன்றும் இல்லை. ரோடு ஷோங்கிறத ராடு ஷோன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு. அதுதான். தலைவர்கிட்ட ரோடு ஷோவுக்கு போகாதீங்கன்னு சொன்னேன், கேட்டாரா? ஏன், என்னாச்சு? கடைசியில் ரோட்லையே நிற்க வச்சுட்டாங்க. ஆமாம், தலைவர் ஏன் விடிய காலையிலேயே ரோடு ஷோ வச்சுருக்காரு? வாக்கிங் போகிறவங்களையும் சேர்த்துக்கிறதுக்காகத்தான். ஆஹா, நம்ம தலைவர் பயங்கரமான கில்லாடி. எப்படி சொல்கிற? ரோடு ஷோவை ஏன் சீக்கிரம் முடிச்சிங்கன்னு கேட்டதுக்கு ரோடு தீர்ந்து போச்சுன்னு சொல்லியிருக்காருன்னா பார்த்துக்க. ஏன் தலைவர் எதையுமே வித்தியாசமாக செய்கிறவர். எப்படி சொல்கிற? ரோடு ஷோக்கு அவர் போகாமல் அவரோட கட் அவுட் அனுப்பி வச்சிருக்காரு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.